ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நியூ சிலபஸ் அப்டேட் பண்ண சிலபஸ் அடிப்படையில் நமக்கு யூனிட் 7 என்ன இருக்குது, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும். இந்த டாபிக் கீழே நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், இவங்க தமிழ் பணிக்கு ஆற்றிய செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? ஓகே, இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த மெட்டீரியல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்கூல் புக்கு. ஓகேங்களா? ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், இது மூணுத்துலேயும் நமக்கு இவங்க 3 பேர் ரிலேட்டடாக எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். அடுத்தது அவுட் சோர்ஸில் இவங்களை பற்றி என்ன இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன இருக்குது. ஓகேங்களா? எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை பார்க்குறீங்க, படிக்கிறீங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்குறப்ப ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அவுட் சோர்ஸ் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ரிவிஷன் ஆகிடும். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, டெஸ்ட்டு ஒரு 50 கொஸ்டின் நம்ம இவங்க உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், இவங்க ரிலேட்டடாக நமக்கு டெஸ்ட்டு ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் அப்படின்றது. வீடியோ பொறுத்த வரையும் கண்டிப்பாக லென்த்தியாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து நான் சொல்ல பாயிண்ட் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், இவங்க 3 பேர் பற்றின டீட்டெயிலை ஃபுல்லாக தரவாக ஸ்கூல் புக் டேட்டா, கவர்மெண்ட் மெட்டீரியல் டேட்டா, அதர் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, உவேசாவை பற்றி பார்க்க போகிறோம். உவேசாவை பற்றி நமக்கு 6th நியூ புக்லேருந்து ஓல்டு புக்கு ப்ளஸ் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் வரைக்கும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, 6th நியூ புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 7. ஓகேங்க பாருங்கள், 6th நியூ புக்கு. சரிங்களா? இது 3rd டேர்ம். இந்த 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 7 பாருங்கள், ஒரு லைன் கொடுத்துருக்க மாதிரி உவேசா பற்றி ஒரு லைன் இருக்குது பாருங்கள். என்ன அப்படின்னாக்கா, 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடைபெற்றிருக்கும். சரிங்களா? 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றிருக்கும். அதில் காந்தியடிகள் தலைமை தாங்கியிருப்பார். அந்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னாக்கா, உவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா? இந்த இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னாக்கா, உவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா? ஸோ அப்பொழுதுக்கு உவே சாமிநாதர் உரை ஆற்றியிருப்பார். அவருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்து போய், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று சொல்லியிருப்பார். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? காந்தியடிகள். வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யார்? உவேசா. அப்போ உவேசா உரையாற்றார். உவேசாவுடைய உரையை கேட்ட காந்தியடிகள், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகின்றது என்று சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு 6th நியூ புக்கில் உள்ள கண்டென்ட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 6th நியூ புக் பார்த்துட்டோம். அடுத்தது 7th நியூ புக்கில் 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 60 ஒரு கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? இது நமக்கு 7th நியூ புக்கு 2nd டேர்ம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், உவேசாவை பற்றி ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னையில் உவேசா நூலகம் அப்படி சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது எப்போ அப்படின்னாக்கா, கிபி பொது ஆண்டு 1942 தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. அப்போ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1942. என்னென்ன மொழி நூல்கள் உள்ளன? தமிழ், தெலுங்கு, வடமொழி. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும் 2000
941 தமிழ் நூல்களும் உள்ளன. ஓகேங்களா? ஸோ ஓவேசா நூலகம் எந்த ஆண்டு? 1942. என்னென்ன வகையான மொழிகள் இருக்குது? தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இங்கே இருக்குது. எவ்வளவு ஓலைச்சுவடிகள் உள்ளதாக சொல்கிறாங்க? 2128 ஓலைச்சுவடிகள். தமிழ் நூல்கள் எத்தனை உள்ளதாக சொல்கிறாங்க? 2941 தமிழ் நூல்கள் உள்ளன. இதுதான் நமக்கு 7th உள்ள கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 12 இருக்குது. 9th நியூ புக்கு. ஓகேங்க, பாருங்கள். பேஜ் நம்பர் 12 9th நியூ புக்கு இது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இது 9th நியூ புக்கு. பேஜ் நம்பர் 12 ஊவேசாவை பற்றி ஒரு லைன் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, தமிழ் விடு தூது. ஓகேங்களா? தமிழ் விடு தூதுன்ற லெசனில் இது ஊவேசா பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழ் விடு தூது என்ற நூலை 1930 ஊவேசா முதலாக பதிப்பித்தார். அப்போது தமிழ் விடு தூது என்ற நூலை முதலாக பதிப்பித்தவர் யார்? ஊவே சாமிநாத ஐயர். முன்னாடி பேஜ் கூட பாருங்கள். இது என்ன பாடல் அப்படின்னாக்கா தமிழ் விடு தூது. ஸோ தமிழ் விடு தூது என்ற நூலை முதலாக பதிப்பித்தவர் யார்? ஊவே சாமிநாத ஐயர். எந்த ஆண்டு பதிப்பித்தார்? 1930. இதுக்கு முன்னாடி ஊவேசா பற்றி நம்ம என்ன படித்தோம்? என்ன இயர் படித்தோம்? 1942 படித்தோம். 1942ன்றது ஊவேசாவின் நூலகம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, இதான் நமக்கு 9th உள்ள டேட்டா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 9th நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 61. ஓகேங்க, பாருங்கள். 11th நியூ புக்கு பேஜ் நம்பர் 60 ஊவேசா பற்றி என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து இது வந்து புறநானூறு லெசன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்குது பாருங்கள். இது இருக்குங்களா? ஊவே சாமிநாதர் 1894 ஆண்டு முதலாக புறநானூறு என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டார். ஓகேங்களா? ஸோ புறநானூரை ஊவேசா அவர்கள் முதலாக பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1894. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டேட்டா பார்த்தோம்? 1930 தமிழ் விடு தூது என்ற நூலை முதலாக பதிப்பித்து வெளியிட்டாரும் பார்த்தோம். அடுத்தது 1942 ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 வருஷம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாமா? புறநானூறு என்ற நூலை 1894 ஓகேங்களா? 1894 1894 முதலாக பதிப்பித்து வெளியிட்டார். அடுத்தது 1930 தமிழ் விடு தூது என்ற நூலை முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் ஊவேசா. 1942ன்றது ஊவேசாவுடைய நூல் நிலையம் தொடங்கப்பட்டது. இதுதான் நமக்கு 11th நியூ புக்கில் உள்ள கண்டென்ட்டு. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம 11th நியூ புக் பார்த்துட்டோம். அடுத்தது 12th நியூ புக்கில் வந்து நமக்கு வந்து ஊவேசாவை பற்றி நமக்கு வந்து அவருடைய பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அது வந்து பேஜ் நம்பர் வந்து 79 ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 79 பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசா. இது வந்து இயல் 4 இருக்குது 11th நியூ புக்கில். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். சரிங்களா? 12th நியூ புக்கில் இருக்குது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசா. இதில் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஊவேசா பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த லைன் பார்த்துக்கோங்க, இந்த பேரை பார்த்துக்கோங்க. ஊவேசா வந்து அந்த கல்வி தொடக்கம் என்பது எவ்வாறு சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. கல்வி தொடக்கமானது வித்யாரம்பம். ஓகேங்களா? கல்வினாலே வித்யா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வினாலே வித்யா. ஸோ ஆரம்பம்னா தொடக்கம். அப்போது வித்யாரம்பம் அப்படின்றது தான் கல்வி தொடக்கம். வித்யாபியாசம். வித்யானா கல்வி, பியாசம்னா பயிற்சி. ஸோ வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் ஆசிரியர். உபாத்தியாயர்னா ஆசிரியர். அக்ஷராபியாசம். அக்ஷராபியாசம் அப்படின்னாக்கா எழுத்து பயிற்சி. ஓகேங்களா? அடுத்தது கீழ்வாய் இலக்கம். பின்ன எண்ணின் கீழ்த்தொகை. கீழ்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை. மேல்வாய் இலக்கம் பின்ன எண்ணின் மேல்தொகை. குழி மாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. குழி மாற்று பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம் தாழை மடல். சீதாள பத்திரம் தாழை மடல். அடுத்தது
தீபம் அப்படின்றது வந்து வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் டேட்டா பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வித்யாரம்பம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வித்யாபியாசம் வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அடுத்து குரூப் 2லையும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம வந்து இங்கே வந்துடலாம். இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்குது பாருங்கள். பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது, பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். அதாவது மணல் தான் வந்து அதாவது ஸ்லேட் ஆகவும், பனையேடு தான் புத்தகமாகவும், எழுத்தாணி தான் பேனாவாகவும் இருந்தது அப்படின்ற மாதிரி பண்டைய காலத்தில் வந்து பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது மாதிரி உவேசா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, பாக்ஸ் டேட்டா பாருங்கள். இந்த பாடப்பகுதி உயர்மீச்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற உவேசா ஓர் இணையற்ற ஆசிரியர். அப்போது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா உவே சாமிநாத ஐயர். இவர் புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். எல்லாமே முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. இந்த புலமை பெருங்கடல் குரூப் 4ல் கேட்டாங்களா? புலமை பெருங்கடல் உவேசா சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியராக இருந்திருக்காரு, நிறைய நூல்களை வந்து பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன பார்த்தோம்? இப்போ 1894 புறநானூறு, 1930 தமிழ் விடு தூதும் பார்த்தோமா? ஸோ இந்த மாதிரி பல நூல்களை பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார் அப்படின்னாக்கா உவேசா. ஓகேங்களா? அடுத்தது இவருக்கு வந்து என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படின்னாக்கா மகா மகோபாத்தியாய, மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷ்ணாத்திய கலாநிதி, தாக்ஷ்ணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்கள் பெற்றுள்ளார். இவருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குது? மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷ்ணாத்திய கலாநிதி போன்ற பட்டங்கள் இவருக்கு இருக்குது. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில், சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் எங்கெங்கே வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்கார் அப்படின்னாக்கா கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி. ஓகேங்களா? கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பணியாற்றியிருக்காரு. அடுத்தது சென்னை மாநில கல்லூரி, இந்த 2 இடத்துலையுமே தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு கொஸ்டின் ஏரியா. 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றவர். அப்போது இவருக்கு சென்னை பல்கலைக்கழகம் என்ன சிறப்பளித்திருக்கு அப்படின்னாக்கா டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது? 1932, 1932ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. ஸோ இவரை பற்றி நம்ம என்னென்ன ஏற்படுத்தியிருக்கோம்? 1932 டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1942 நூலகம், ஓகேங்களா, உவேசா பேர் நூலகம் தான் 1942, புறநானூறு 1894, தமிழ் விடு தூது 1930, டாக்டர் பட்டம் 1932 சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்தது. இவரது திருவுருவ சிலையானது சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் திருவான்மையூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் அமைந்துள்ளது. உவேசா நூலகம் எந்த ஆண்டு? 1942. ஓகேங்களா? சென்னையில் திருவான்மையூரில், இது வந்து பெசன் நகரில் வந்து இருக்குது. ஓகேங்களா? உவேசா நூலகம் அமைந்துள்ளது. ஸோ இங்கே என்னென்ன நோட் பண்ணியிருக்கோம்? தமிழ் தாத்தா உவேசா, புலமை பெருங்கடல் என்ற பட்டம் பெற்றவர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர், மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷ்ணாத்திய கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார். இவர் எங்கெங்கு தமிழ் ஆசிரியர் பணியாற்றினார்? கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கலைக்கல்லூரி. முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது சென்னை பல்கலைக்கழகம் என்ன பட்டம் கொடுத்துருக்கு இவருக்கு? டாக்டர் பட்டம். எந்த ஆண்டு கொடுத்துச்சு? 1932. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநில கல்லூரி, ஏன்னா அவர் வந்து அங்கே வேலை பார்த்துருக்காருல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இவருடைய திருவுருவச் சிலையை வந்து வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவியிருக்காங்க. அடுத்தது சென்னை திருவான்மையூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் தொடங்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டு? 1942. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நம்ம இப்போது 12th நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நியூ புக் ஃபுல்லாக பார்த்துட்டோமா? அடுத்தது ஓல்டு புக் பாருங்கள்.
6th ஓல்டில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 7வது பக்கத்துலேயும் 24வது பக்கத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 6th ஓல்டு புக்கு. பேஜ் நம்பர் 7ல் பாருங்கள், தமிழ் தாத்தா ஊவேசா. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டோரியாக தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஊவேசா வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அவர் வந்து நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் வந்து அந்த ஏரியாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிட்டு எல்லார் வீட்லேயும் கேட்கறதுக்கு போவார். ஆனால் யாருமே தரமாட்டாங்க. ஏன்னா மறுநாள் வந்து ஆடிப்பெருக்கு இருக்கும். அந்த ஆடிப்பெருக்கு அப்போ நாங்கள் வந்து ஓலைச்சுவடிகள் வந்து ஆற்றுல கரைச்சி விடுவோம், அதனால் வந்து ஓலைச்சுவடிகள் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை அதெல்லாம் வந்து படிக்க தான் தவிர நீங்கள் வந்து ஏன் வந்து ஆற்றுலலாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அந்த வீட்டுக்காரர் வந்து பயங்கரம் கோவப்பட்டு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி வெளியில் அனுப்பிடுவார். உடனே வந்து இவர் ஊவேசா வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து இன்னொரு வீட்டு திண்ணையில் போயிட்டு படுத்து தூங்கியிருப்பார். மறுநாள் காலையில் வந்து விடியற் காலையில் அந்த ஓலைச்சுவடி வச்சுருந்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல வந்து போட்டுருவாங்க. அதை அவர் போட்ட அடுத்த செகண்டே ஓகேங்களா, அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை அந்த பெரியவர் தேடி எடுத்தார். அதில் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு அங்கேயே வந்து படித்து பார்த்துருக்காரு. அப்போ வந்து அவருடைய கண்ணில் வந்து தண்ணி வந்திருக்கு. ஏன்னா அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில வந்து இந்த சுவடிகளில் வந்து இருந்திருக்கு. அதனால் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் நம்ம இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படின்ற ஊரில் நடைபெற்றுச்சு. சரிங்களா, இந்த சம்பவம்லாம் எங்கே நடக்குது? ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படின்ற ஊரில் நடந்துச்சு. சரிங்களா, ஓகே. அடுத்தது பாருங்கள், பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு தான் என்ன ஓலைச்சுவடி என்று அழைக்கப்பட்டன. சரிங்களா, குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக ஊவேசா வந்து எழுதி கொண்டிருக்காரு. அதில் வந்து 99 வகையான பூக்களுடைய பெயர்கள் இருந்தன. ஆனால் அவர்கிட்ட வந்து 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்திருக்கு. சரிங்களா, குறிஞ்சிப்பாட்டு வந்து மொத்தம் 99 பூக்கள் பற்றி சொல்லக்கூடியது. அதில் வந்து 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டும்தான் தெளிவாக இருந்திருக்கு. மீதி 3 பூக்களோட பெயர்கள் வந்து தெளிவாக இல்லைன்றதுனால அவர் வந்து அதையும் தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா, அதுக்காகவே வந்து திரும்ப ஊர் ஊராக வந்து வீடு வீடாக தேடிய அலையிறாரு. ஓகேங்களா, ஓகே. இங்கே வந்து குறிஞ்சிப்பாட்டு. ஓகேங்களா, குறிஞ்சிப்பாட்டுனாலே 10 பாட்டு நூல் ஒன்று, ஆசிரியர் வந்து கபிலர். இது நமக்கு வந்து இப்போ சிலபஸில் இல்லை. அடுத்தது, தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர் யார்? ஊவே சாமிநாத ஐயர். தம்முடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து அந்த நூல்கள் எல்லாத்தையுமே தேடி 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 எடுத்து வச்சு பதிப்பித்து நம்மளுடைய வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பதிப்பு பணி மேற்கொண்டவராக தான் ஊவேசா இருக்காரு. அடுத்தது அவரை பற்றி டீட்டெயில் கொடுத்துருங்க பாருங்கள். ஊவேசா அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். ஓகேங்களா, திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமதானபுரத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தினம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா வேங்கட ரத்தினம். இவருடைய ஆசிரியர் பெயர் என்ன? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் என்ன? சாமிநாதன். அதனால் இவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்ற மாதிரி வந்து அழைக்கப்பட்டார். அதோடைய சுருக்கம் தான் ஊவேசா. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னாக்கா February 19 பிறந்திருப்பார். 1855 பிறந்து April 28 1842 இயற்கை எதிர்ப்பார். ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. அவர் எங்கே பிறந்தார்? உத்தமதானபுரம். உத்தமதானபுரம் எங்கே இருக்குது? திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அவருடைய இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தனம். அவங்க அப்பா பேர் என்ன? வேங்கட சுப்பு. அப்பா பேர் வந்து வேங்கட சுப்பு, அவரோட பேர் வந்து வேங்கட ரத்தினம். ஆசிரியர் பெயர் என்ன? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இந்த ஆசிரியர் அவருக்கு என்ன பெயரிட்டார்? சாமிநாதன் அப்படின்ற பெயரிட்டார். ஸோ உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஓகேங்களா, ஸோ அவருடைய இயற்பெயரை வச்சு அவர் அழைக்கலை. அவர் ஊர் பேர், அவங்க அப்பா பேர், ஆசிரியர் அவர்கிட்ட பெயர், இதுதான் வந்து நம்ம அவருக்கு வந்து பெயர் வச்சு அழைக்கிறாங்க. ஊவேசா என்று அழைக்கப்பட்டார். அவருடைய காலம் February 19 1855 பிறந்திருக்காரு. April 28 1942 இயற்கை எதிர்க்காரு. ஸோ இந்த 1942 தான் ஊவேசாவுடைய நூல் நிலையம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னையில் திருவான்மியூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் தொடராக எழுதினார். அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. அப்போது ஊவேசாவுடைய சுயசரிதை என்ன? என் சரிதம். ஊவேசாவுடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னாக்கா என் சரிதம். எந்த இதழில் வெளிவந்தன?
ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் தான் வெளிவந்திருக்கும். இதுவும் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஏரியா. ஓகேங்களா, உவேசானாலே இதுதான் வந்து கொஸ்டின் கேட்குற ஏரியா. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது பாருங்கள் சிறப்பு குறிப்புகள். உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் சென்னையில் பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா, திருவான்மையூர், பெசன்ட் நகர் எல்லாம் வந்து ஒரே இடம் தான். ஓகேங்களா, அடுத்தது உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜி போப், சூலியன் வின்சோன் இவங்க வந்து பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா, உவேசாவுடைய பணிகளை வந்து பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார் அப்படின்னாக்கா, ஒன்று ஜி போப், இன்னொன்று சூலியன் வின்சோன். ஓகேங்களா, நடுவண் அரசு உவேசாவுடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 ஆண்டு அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. அப்போ அஞ்சல் தலை எந்த ஆண்டு? 2006. ஓகேங்களா, நடுவண் அரசு 2006 ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது. அடுத்து இங்கே பாருங்கள் உவேசாவுடைய நினைவு இல்லம். இது வந்து உவேசாவுடைய நினைவு இல்லம் கொடுத்துருக்காங்க. அவர் வாழ்ந்த இடம். ஓகேங்களா, எங்கே? உத்தமதானபுரம். உத்தமதானபுரம் என்ன மாவட்டம்? திருவாரூர் மாவட்டம். உத்தமதானபுரம் என்பது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. சரிங்களா? ஓகே, அடுத்தது உவேசா பதிப்பித்த நூல்கள். 8 தொகையில் வந்து 8 நூல்கள் பதிப்பித்திருக்காரு. 10 பாட்டில் 10 நூல்கள், சீவக சிந்தாமணியில் 1 நூல்கள், சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் 4. இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை படிக்கணுமா அப்படின்னாக்கா கேட்காதீங்க, சிலபஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்கள பற்றி என்ன எங்கே டீட்டெயில் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது 8 தொகையா? 8 தொகையில் எத்தனை நூல்கள் இருக்கும்? 8 நூல். அப்போ இது நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 10 பாட்டில் எத்தனை நூல் இருக்கும்? 10 நூல். அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஐம்பெருங்காப்பியங்கள். அப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐம்பெருங்காப்பியங்கனாலே ஒரு நூல்கள் தான், ஒரு நூல் தான் பதிப்பித்திருக்காரு. அது என்ன கேட்டாலும். சரிங்களா? அடுத்து புராணம். ஓகேங்களா, நம்ம 12th முடித்தாலே புராணம் கதை பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிரபந்தம் பில பிரபந்தங்கள் 4. ஓகேங்களா ஆஃபீஸர்? இதான் நமக்கு உவேசா பற்றி டீட்டெயில். அடுத்தது பாருங்கள், உவேசா பிறந்த ஊர் இது? உத்தமதானபுரம், திருவாரூர் மாவட்டம். உவேசா அவர்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? தமிழ் தாத்தா அப்படின்ற மாதிரி அழைக்கின்றோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 6th ஓல்டில் உள்ள கண்டென்ட் பார்த்தாச்சு. அடுத்தது 7th ஓல்டில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 30, 31 இருக்குது பாருங்கள். இது வந்து 7th ஃபஸ்ட் டேர்மு. பேஜ் நம்பர் 30ல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற டாபிக் லெசன் இருக்கும். இதில் நமக்கு உவேசாவை பற்றி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னாக்கா, யார் காப்பார் என்று தமிழன் இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் உவே சாமிநாத ஐயர். இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவே சாமிநாத ஐயர். பின்னாளில் இவரே அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை அவர் தம் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை சாரும். ஓகேங்களா? யார் காப்பார் என்று தமிழன் இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவே சாமிநாதர். அவருடைய ஆசிரியர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து அழைப்பு விடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவர் வந்து அந்த பதவியில் சில காலம் இருந்திருப்பார். அந்த டைமில் தான் திருவாவடுதுறையில் தானே வந்து ஆதீனத்தில் வந்து பணியாற்ற வந்திருப்பார். அப்போது திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில்தான் உவே சாமிநாதருக்கு ஆசிரியராக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் இருந்தார். அப்போது உவேசோட ஆசிரியர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உவேசாவின் ஆசிரியராக எங்கு வாழ்ந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னாக்கா திருவாவடுதுறை. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு உவேசா ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட். இதில் அடுத்தது பாருங்கள், 11th சிறப்பு தமிழை வந்து கடைசியாக பார்க்கலாம். அது வந்து PDF வச்சு தான் பார்க்கணும். ஸோ 10th ஓல்டில் வந்து பேஜ் நம்பர் 19 வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. என்னென்னு பாருங்களேன். இது நமக்கு 10th ஓல்டு புக்கு.
பேஜ் நம்பர் 19 ஓகேங்களா, பேஜ் நம்பர் 19 ஒரு லைன் இருக்கு பாருங்களேன். அதாவது என்ன அப்படின்னாக்கா, மதுரையில் வந்து 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவுவதற்கு வந்து முயற்சிகள் மேற்கொண்டிருப்பாங்க. அதில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, பாசுகர சேதுபதி தலைமையில், பாண்டித்துறை மேற்பார்வையில், பரதிமார் கலைஞர், ஊவே சாமிநாதர், ராகவனார் இவங்க எல்லாருடைய துணையோடு தான் இந்த மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவுவதில் ஊவேசாவுடைய பங்கும் இருந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவுவதில் ஊவே சாமிநாதர் அவருடைய பங்கும் உள்ளது. அவருடைய துணையுடனும் நிறுவப்பட்டது. சரிங்களா. ஓகே, இப்போ நாம் ஸ்கூல் கண்டென்ட்டு முடிச்சாச்சு. அதாவது ஊவேசாவை பற்றி முடிச்சிருக்கோம். சரிங்களா. ஊவேசாவை பற்றி நம்ம ஃபுல்லாக தரவை படிச்சிட்டோம். ஓகேங்களா ஆஃபீஸர். இதுக்கப்புறம் ஊவேசாவை பற்றி கேட்டால் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? ஓகே, நான் இப்போ கேட்குற ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஊவேசா அவர் எப்போ பிறந்தார்? 1855 பிறந்தார். டேட் என்ன? February 19. ஓகே, அவர் எப்போ இயற்கை எழுதினார்? 1942 ஏப்ரல் 28. சரிங்களா. ஓகே, அடுத்தது இவர் வந்து 1894 புறநானூரை வந்து பதிப்பித்திருக்காரு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 1930 தமிழ் விடுத்தூது இந்த நூலை பதிப்பித்திருக்காரு. அடுத்தது 1942 இவர் பெயரில் ஊவேசா நூலகம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1932 டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு வந்து ஊவேசா ரிலேட்டடாக படித்த இயர்ஸ். ஓகேங்களா. வருடங்கள்னாக்கா நம்ம இதான் வந்து இவரை பற்றி படித்தோம். அடுத்தது வந்து இவர் எங்கே பிறந்தார்? உத்தமதானபுரம். இவருடைய இயற் பேர் என்ன? வேங்கட ரத்தனம். அவங்க அப்பா பேர் என்ன? வேங்கட சுப்பு. ஆசிரியர் பேர் என்ன? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆசிரியர் இவர் கிட்ட பேர் என்ன? சாமிநாதன். சரிங்களா. ஸோ உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது சுருக்கம் தான் ஊவேசா. ஓகேங்களா. இவருடைய நினைவில்லம் எங்கே இருக்குது? அவர் பிறந்த ஊரான திருவாவடுதுறை. எங்கே பிறந்தார்? திருவாவடுதுறை. ஓகேங்களா. சாரி, திருவாவடுதுறைன்றது வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து ஆதீனத்தை இதுவாக வந்திருப்பார். ஓகேங்களா. திருவாவடுதுறையில் இருந்தப்போ தான். ஓகேங்களா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருவாவடுதுறை ஆதீனத்தை இருந்தப்போ தான் ஊவேசாவுடைய ஆசிரியராக இருந்தார். ஓகேங்களா. இது திருவாவடுதுறை. அப்போ ஊவேசா எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தார். ஊவேசா எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமதானபுரம் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். உத்தமதானபுரம். சரிங்களா. ஓகேங்களா ஆஃபீஸர். இவ்வளோதான் ஊவேசா ரிலேட்டட் நம்ம படித்த கண்டென்ட். ஞாபகம் வச்சுப்பீங்களா? அப்புறம் பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் அந்த ஸ்கூல் அப்போதைக்கு இருந்த கல்விகள் ரிலேட்டடாக நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டார். அப்புறம் பண்டைய கால அந்த தமிழ் இலக்கிய நூல்கள்லாம் வந்து தேடி தேடி பதிப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருப்பார். ஓகேங்களா. மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷணாத்திய கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றுக்காருங்களா. மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷணாத்திய கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றார்னு பார்த்தோம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா அப்படின்னாலே யார் அப்படின்னாக்கா ஊவே சாமிநாதர். ஓகேங்களா. இவருடைய சுயசரிதை நூல் என்ன? இவருடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னாக்கா என் சரிதம். என் சரிதம். இவருடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னாக்கா என் சரிதம். எந்த இதழில் வெளிவந்தது? ஆனந்த விகடன். ஓகேங்களா. ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் தான் தொடராக வெளிவந்திருக்கும். ஊவே சாமிநாதர், தமிழ் தாத்தா, அப்புறம் இவரோட ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து இவருடைய சுயசரிதை வந்து என் சரிதம். இந்த என் சரிதமானது எந்த இதழில் வெளிவந்தது? ஆனந்த விகடன். இவர் பெற்ற பற்றங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷண, தாக்ஷணாத்திய கலாநிதி. சரிங்களா. புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர். அப்புறம் இந்த இயரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊவேசா நீங்கள் இப்போ படிச்சிட்டிங்க. ஓகேங்களா. என்னென்ன இருக்குன்றதை இப்போ நோட் பண்ணிட்டீங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே ரிவிஷன் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஊவேசா கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஊவேசா நம்ம பார்த்தாச்சு. இப்போது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி நமக்கு வந்து 11th ஓல்டு புக்கில் மட்டும் இருக்குது. அதுவுமே வந்து நமக்கு இவரை பற்றி டீட்டெயில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. அதனால் வந்து இவரை பற்றி டீட்டெயிலும் இலக்குனர் பற்றி டீட்டெயிலும் நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் தான் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நான் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 11th ஓடில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஓவியசாவை பற்றி இந்த சிறப்பு தமிழ். ஓகேங்களா. 11th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 228 இதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஓவியசாவை பற்றி 11th சிறப்பு தமிழில் உள்ள கண்டென்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு சிஸ்டமும் ஒரு ஓலைச்சுவடி பேசிக்கிற மாதிரி வந்து, அதாவது வந்து ஒரு மின்னூலும் ஓலைச்சுவடி பேசிக்கிற மாதிரி வந்து ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஓலைச்சுவடி சொல்லுது, என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஒரு முதியவர் தள்ளாத வயதில் என்னை காப்பாற்றி வைத்துள்ளார், உனக்கு அவரை தெரியுமா அப்படின்ற மாதிரி ஓலைச்சுவடி வந்து இந்த மின்னூல் கிட்ட கேட்குது. அதுக்கு வந்து இந்த மின்னூல் சொல்லுது, தெரியும் முப்பாட்டனாரே, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதன் அவர் தானே பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ தமிழ் தாத்தா யார் அப்படின்னாக்கா ஊவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா. ஊவே சாமிநாதர். ஓகே, மிக நல்லது தம்பி, நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றாய். அதாவது ஓலைச்சுவடி வந்து மின்னூல் கிட்ட சொல்லுது, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, அவரை பற்றி நீ தெரிஞ்சு வச்சுருக்கேன், அவர் எங்களை பாதுகாக்க எவ்வளவு துன்பப்பட்டுள்ளார் தெரியுமா. அதாவது ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க அவர் எவ்வளோ தூரம் பாடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, சொல்லுங்கள் முப்பாட்டனாரே அப்படின்ற மாதிரி இங்கே வந்து முப்பாட்டனாரின்றது ஓலைச்சுவடியை வந்து மின்னூல் சொல்லுது. அதாவது ஈரோடு மாவட்டம் கொடுமுடியின் காவிரி கரையில் பார்த்தோமா. ஓகேங்களா. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியின் காவிரி கரையில் உள்ள ஒரு வீட்டில் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் இருப்பதை அறிந்து அவரிடம் கேட்டபொழுது, ஆற்றில் ஆடிப்பெருக்கன்று ஓலைச்சுவடியில் விட்டு விடுவதிலே அறம் என்று கூறி தருத்த மறுத்து விட்டார். ஓகேங்களா. அதாவது எங்களுடைய சிறந்த அறமே என்ன அப்படின்னாக்கா, ஆடிப்பெருக்கு அப்போது நாங்கள் வந்து ஆற்றுல வந்து ஓலைச்சுவடிலாம் விடணும், அதுதான் எங்களுடைய அறம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து தர மறுத்திருப்பார். உடனே இவர் வந்து எவ்வளோ கேட்டிருப்பார், தர மறுத்ததுனால அவர் வந்து அங்கேயே வெயிட் பண்ணி ஆற்றில் அவ்வாறு அவர்கள் வந்து ஆற்றில் போடும்பொழுது அடுத்த படித்துறையில் அதிகாலை குளிரில் காவிரியில் இறங்கி தமது முதிய உடல் தாளாது நடுங்க அந்த சுவடிகளையெல்லாம் சேகரித்து பதிப்பித்திருக்காரு. அந்தளவுக்கு அவர் வந்து பாடுபட்டனால தான் இன்றைக்கி நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. நம்மளும் நோட் பண்ணி நம்மளும் வந்து எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது தெரிஞ்சிக்க முடியுது. சரிங்களா. அதை ஊவேசா பதிப்பித்த மணிமேகலோட நூல்ச்சுவடி இது நமக்கு வந்து அந்த ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், கண் கலங்கிறது பாட்டினாரே அப்படின்னு சொல்லிட்டு மின்னூல் சொல்லுது. ஊவேசா பற்றி கேட்டதும் எனக்கு கண்ணே கலங்குது, இந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆமாம் தம்பி, அவர்தான் சங்க இலக்கியங்களான 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி போன்ற பல நூல்களையும் சிற்றிலக்கியங்களும் பதிப்பித்து காத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சீவை தாமோதரனாரும் பண்டைய கால தமிழ் நூல்களை மீட்டெடுக்க பாதுகாத்து அதை வந்து பதிப்பித்து பாதுகாத்தார். ஸோ அந்த பண்டைய கால தமிழ் நூல்களை வந்து மீட்டெடுப்பதற்கு பாடுபட்டவங்க யார் யார் அப்படின்னாக்கா, ஒன்று ஊவேசா, இன்னொருத்தர் யார் அப்படின்னாக்கா சீவை தாமோதரனார். சரிங்களா. ஸோ நம்ம 6th ஓல்டு புக்கில் என்ன படித்தோமோ அந்த கண்டென்ட் தான் இங்கேயும் திரும்ப வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் 11th சிறப்பு தமிழில் உள்ள ஊவேசா ரிலேட்டடான கண்டென்ட் இது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது நம்ம வந்து இவரை பற்றி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி 11th ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், குடிமக்கள் காப்பியம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. இதில் வந்து முழுக்க வந்து கதையாக தான் இருக்குது. இவரை பற்றி வேறு எந்த டீட்டெயிலுமே இல்லை. இதை உங்கள் கண்ணில் காட்டணுன்றதுக்காக தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி நமக்கு வந்து வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம். கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்குறப்ப உங்களுக்கு அதில் வந்து டீட்டெயில் கிடைக்கும். ஓகே ஆஃபீஸே, இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள கண்டென்ட்டு. தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர். அவர் எப்போ பிறந்தார்? 1855 பிப்ரவரி 19 பிறந்தார். எங்கே பிறந்தார்? உத்தமதானபுரம். அது வந்து கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது. ஓகேங்களா. உத்தமதானபுரம்ன்ற ஊரில் தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா பேர் என்ன? வெங்கட சுப்பு. அவங்க அம்மா பேர் சரஸ்வதி அம்மாள். இது நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தினம். ஊவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்பு. அவர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம். ஆசிரியர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஸோ நம்ம அங்கே படித்ததை இங்கே படித்தோம். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்க அம்மா பேர் சரஸ்வதி அம்மாள். இதை நோட் பண்ணிக்கோங்க. உத்தமதானபுரம்ன்றது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்களாம். இது பாருங்கள், உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதன். அவருடைய சுருக்கம் தான் ஊவேசா.
உத்தமதானபுரம்ன்றது ஊர் பெயர், வெங்கட சுப்புன்றது அப்பா பேர், அடுத்தது சாமிநாதன்றது ஆசிரியர் இவருக்கு இட்ட பெயர். அதோடைய சுருக்கம் தான் ஊவேசா. இவர் சிறப்பாக தமிழ் தாத்தா என அறியப்படுகின்றார். இப்போ தமிழ் தாத்தா என அறியப்பட்ட யார் அப்படின்னாக்கா ஊவே சாமிநாத ஐயர். அழிந்து போகும் நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர். அழிந்து போகும் நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர். அடுத்தது பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுள் ஊவே சாமிநாத ஐயர் குறிப்பிடத்தக்கவர். அப்போ எந்த நூற்றாண்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க, 20ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, அவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான். தமது அச்சு பதிப்பிக்கும் பணியினால் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையும் அறிய செய்தவர். ஊவேசா 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சு பதித்தது மட்டுமல்லாமல் 3000க்கும் அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்து தேடுகளையும் வந்து சேகரிச்சிருக்காரு. ஊவேசாவுடைய தன் வரலாறு நூல், அதாவது அவருடைய சுயசரித நூல் என்ன அப்படின்னாக்கா என் சரிதம். ஓகேங்களா, ஊவேசாவுடைய சுயசரித நூல் என் சரிதம். இது எந்த இதழில் வெளிவந்தது? ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் அப்படின்ற இதழில் தான் தொடர வெளிவிட்டார். ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் சீவக சிந்தாமணி, ஓகேங்களா, சிலப்பதிகாரம், மணிமேகலை. எத்தனை? 1 பார்த்தோமா? ஓகே, 10 பாட்டில் 10 நூல்கள். அடுத்து புறநானூறு. புறநானூரில் வந்து எப்போ பதிப்பித்து வெளியிட்டார்? 1894 முதலாக ஊவேசா தான் பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். திருமுருகாற்றுப்படை அவர் தான் பதிப்பித்திருக்காரு. அடுத்தது அதாவது 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நமக்கு 10 பாட்டு நூல்களில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ 10 பாட்டு நூல்கள்லேயும் அவர் வந்து 10 நூல்களையுமே பதிப்பித்திருப்பார். 8 தொகை நூல்களை 8 நூல்களையும் பதிப்பித்திருப்பார். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், புராணங்கள் வந்து எத்தனை? 12. சரிங்களா, புராணங்கள் வந்து எத்தனை பதிப்பித்தார் அப்படின்னாக்கா 12 பதிப்பித்திருக்காரு. பெருங்கதைகள், அப்புறம் உலா 9, தூது 6, வெண்பா வந்து இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து 13ன்னு படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இங்கே ஆனால் 3 தான் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அந்தாதி 4, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டைமணி மாலை நூல்கள் 2. அடுத்தது அங்கேற்கனி மாலைகள், இதர சிற்றிலக்கியங்களை வந்து பதிப்பித்திருக்காரு. ஊவேசா பதிப்பித்த மொத்த நூல்களின் எண்ணிக்கை அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார். இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஊவேசா பதிப்பித்த மொத்த நூல்களின் எண்ணிக்கை 80. இது ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. பழந்தமிழ் ஏடுகள் பழையனவாக இருந்ததனால் அவற்றை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஊவேசா அவர்களுக்கு உண்டாயிற்று. ஓகேங்களா, அதாவது அந்த பழைய காலத்தில் எடுக்கப்பட்ட ஏடுகள் எல்லாமே ரொம்ப பழசாக இருந்துச்சு, அதை வந்து ரினிவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா ஊவேசாவுக்கு வந்திருக்கு. பல இடர்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் விடாப்பிடியாக முயன்று 1887 சீவக சிந்தாமணியை வெளியிட்டார். ஓகேங்களா, சிந்தாமணி எந்த ஆண்டு? 1887 வெளியிட்டிருப்பார். தமிழ் இலக்கியத்துக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஓகேங்களா, டாக்டர் பட்டம் கொடுத்துச்சா? எந்த ஆண்டு கொடுத்துச்சு? 1932 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது. எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது? 1932 கொடுக்கப்பட்டது. இதை தவிர மகாமகோ மாத்தியாய, தாக்ஷணாத்திய கலாநிதி ஆகிய பட்டங்களை பெற்றார். 12th நியூ புக்கில் படித்தோமா? என்னென்ன படித்தோம்? மகாமகோ பாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷணாத்திய கலாநிதி ஆகிய பட்டங்களை பெற்றார். ஓகேங்களா, இவரை சிறப்பித்து இந்திய அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது? 2006ஆம் ஆண்டு. ஓகேங்களா, அஞ்சல் தலை 2006இல் வெளியிடப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் இவரது பெயரில் நூல் நிலையம் அமைக்கப்பட்டது. நூல் நிலையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1942. 1942 நூல் நிலையம் என்பது அமைக்கப்பட்டது. எங்கன்னா சென்னை பெசன்ட் நகரில். இது திருவான்மையூரில் தான் இருக்குது. தமிழ் தாத்தா என்று போற்றப்படும் இவர் 1942 தமது 87வது அகவையில் இயற்கை எழுதினார். 1942 டேட் என்ன? ஏப்ரல் 28. சரிங்களா, ஏப்ரல் 28 1942 இயற்கை எழுதியிருப்பார். தன்னுடைய 87வது அகவையில் இயற்கை எழுதினார். எத்தனை நூல்கள் வெளியிட்டிருக்காருனாக்கா ஆல்மோஸ்ட் 80க்கும் மேற்பட்ட நூல்கள். ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஊவேசா ரிலேட்டடான கண்டென்ட்.
அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவளை பற்றி நம்ம இந்த கவர்மெண்ட் கீழே உள்ளதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1901 ஜனவரி 8 பிறந்திருக்காரு. 1901 ஜனவரி 8 பிறந்திருக்காரு. எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தான் வந்து பிறந்தார். அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னாக்கா பொன்னுசாமி கிராமணி. அடுத்து இவர் வந்து 1980 இயற்கை எழுதியிருப்பார். 1901 பிறந்து 1980 இயற்கை எழுதியிருக்காரு. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னாக்கா பொன்னுசாமி கிராமணி. இவருடைய சிறப்பு பெயர் பாருங்கள், திருவாவடுதுறை ஆதீனமானது இவரை பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனமானது பன்மொழி புலவர் என்று சிறப்பித்துள்ளது. சிவபுரி சன்மார்க்க சபையானது பெருந்தமிழ் மணி என்று இவரை சிறப்பித்துள்ளது. திருவிக்கா இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூறினார். அப்போது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யார்? திருவிக்கா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு இலக்கிய வித்தகர் ஆவார். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பல்கலை செல்வர், பன்மொழி புலவர், பெருந்தமிழ் மணி, நடமாடும் பல்கலைக்கழகம், இலக்கிய வித்தகர் போன்ற சிறப்பு பெயர்களை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பெற்றுள்ளார். இவருக்கு பல்கலை செல்வர் என்ற பட்டம் கொடுத்தது யார்? திருவாவடுதுறை ஆதீனம். பன்மொழி புலவர் அப்படின்னு சொன்னது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். பெருந்தமிழ் மணி என்ற சிறப்பு பெயர் வழங்கிய அமைப்பு சிவபுரி சன்மார்க்க சபை. இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இவர் ஓர் இலக்கிய வித்தகர் ஆவார். இவருடைய நூல்கள் பாருங்கள், வள்ளுவமும் மகளிரும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், அன்பு முடி தேப்போ மீனாட்சி சுந்தரனார், கால்டுவேல் ஒப்பிலக்கணம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தமிழா நினைத்துப்பார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், நீங்களும் சுவையுங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஏன் ஒவ்வொரு நூல் முடிச்சு நான் ஆசையை சொல்கிறேன்னாக்கா நீங்களும் அப்படி தான் படிக்கணும். நீங்கள் வந்து வள்ளுவரும் மகளிரும், அன்பு முடி, கால்டுவேல் ஒப்பிலக்கணம் இந்த மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் யோசிச்சினாக்கா ஞாபகம் வராது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு நூல் தான் கேட்க போகிறாங்க. அப்போ ஒரு நூல் ஆசிரியர், அடுத்த நூல் ஆசிரியர், இப்படி படிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வள்ளுவரும் மகளிரும் சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு கண்டினியூவாக ஞாபகத்துக்கு வரும். நீங்களும் சுவையுங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், பிறந்தது எப்படியோ தேப்போ மீனாட்சி சுந்தரனார், காணல் வரி தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? கல்வி சிந்தனைகள் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தமிழ் மனம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலை, தமிழ் மொழி வரலாறு, மொழியியல் விளையாட்டுகள், 10 பாட்டு ஆய்வு யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? அடுத்தது இவரை பற்றி வந்து யார் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். இவர் தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றினார். ஹரிஜனங்களுக்கு இரவு பள்ளியை தொடங்கினார். மொழியியல் துறையை மொழியியல் உயர் ஆய்வு மையமாக மாற்றினார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய பொழுது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இவர் பத்மபூஷன் விருதும் கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார். ஓகேங்களா? ஸோ அவருடைய பற்றி என்னென்ன ப்ராசஸ்ன்றது கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சி இலக்குவனார் பொறுத்த வரைக்கும் 1910 மார்ச் 3 ஓகேங்களா, மார்ச் 10 ஓகேங்களா, மார்ச் 10ஆம் தேதி பிறந்திருக்காரு 1910. வாய்மைப்பேடு, அதாவது வந்து இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா வாய்மைமேடு அப்படின்ற ஒரு ஊர். அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தஞ்சையில் திருத்துறைப்பூண்டி அப்படின்ற ஊரில் தான் வந்து இருக்குது போல். இவருடைய பெற்றோர் பாருங்கள், சிங்காரவேலு தேவர், ரத்தினம் அம்மாள். சிங்காரவேலு தேவர், ரத்தினம் அம்மாள். அடுத்தது இவர் வந்து நூலாசிரியர், இதழாசிரியர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. ஸோ எல்லாமே கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சிலபஸில் வந்து கம்மி பேர் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி டீட்டெயில்ன்றது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லைன்றதுனால இந்த டேட்டா தான் நீங்கள் படித்தாகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மணன் என்ற பெயரை சாமி சிதம்பரனார் லக்குவணன் என மாற்றினார். இவருடைய பேர் வந்து லக்ஷ்மணன் தான். அந்த பெயரை வந்து சாமி சிதம்பரனார் அப்படின்றது வந்து லக்குவன் அப்படின்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. அப்போ இவருடைய பெயரை மாற்றினது யார் அப்படின்னாக்கா சிதம்பரனார் மாற்றிருக்காரு. தமிழ் வித்துவான் அப்படின்ற பட்டம் பெற்றிருக்காரு. எப்போ அப்படின்னாக்கா 1936. அந்த 1936 43 வரைக்குமே
பல்வேறு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை தமிழாசிரியர் பணியாற்றியிருக்காரு. ஸோ தமிழ் வித்வான் என்ற பட்டம் பெற்றவர் யார்? சி இலக்குவனார். எந்த ஆண்டு? 1936. அடுத்தது பாருங்கள், 1945 முதல் 65 வரை தேத்தி அந்து கல்லூரி விருதினை செந்தில்குமார் நாடார் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கினார். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்று பின் வந்து விடுதலை ஆயிருக்காரு. ஏன்னா 1965 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அடுத்தது 1968 இந்த காலகட்டத்தில் மாநில கல்லூரிகளில் தலைமை தமிழ் பேராசிரியர் பணியாற்றியிருக்காரு. அடுத்து பார்த்தினாக்கா உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் கொண்டவர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? சி இலக்குவனார். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா? இந்த கண்டென்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன் 7 நமக்கு ஜி போப் வந்து வைப்பாங்க. சரிங்களா? தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னாக்கா இலக்குவனார். இவருக்கு தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரும் இருக்குது. இவரிடம் பயின்ற மாணவர்களில் கலைஞர் மு. கருணாநிதியும் ஒருவராக உள்ளார். இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி என்றெல்லாம் போற்றப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி என்று போற்றப்பட்ட யார் அப்படின்னாக்கா சி இலக்குவனார். இவர் வந்து எப்போ இயற்கை என்ன அப்படின்னாக்கா 3/9/1973 இயற்கை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது மார்ச் 10 பிறந்தாருங்களா? மார்ச் 10 1910 வந்து பிறந்தவர். 3/9/1973 இயற்கை எழுதியிருக்காரு. தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் பெற்றவர். இலக்கண செம்மல், செந்தமிழ் மாமணி என்றெல்லாம் பாராட்டப்பட்டவராக இவர் விளங்கியுள்ளார். ஓகேங்களா? அடுத்து இவருடைய நூல்கள் பார்த்துக்கோங்க. எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார், எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம். சி இலக்குவனார். இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கர்ம வீரர் காமராஜர் போன்ற நூல்களை இயற்றியிருக்காரு. இவருடைய சுயசரிதை நூல் என்ன அப்படின்னாக்கா என் வாழ்க்கை போர். என் வாழ்க்கை போர் அப்படின்றது யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னாக்கா சி இலக்குவனார். என் சரிதம்னா உவேசா. என் வாழ்க்கை போர் சி இலக்குவனார். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆஃபீஸர். இதுதான் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள கண்டென்ட்டு. சரிங்களா? இந்த மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார் இவங்களை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தாச்சு, கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அவுட் சோர்ஸில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்த்துலாம் வாங்க. இங்கே பாருங்கள், உவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் என்ன? உவேசாவோட இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தனம். ஓகேங்களா? இங்கே வந்து வெங்கட்ராமன் கொடுத்துருக்காங்க. வேங்கட ரத்தனம் ஆகும். இவர் எங்கே பிறந்தார்? கும்பகோணம் அருகே உள்ள உத்தமதானபுரத்தில் பிறந்தார். திருவாரூர் மாவட்டமா? எந்த மாவட்டம் அப்படின்னாக்கா திருவாரூர் மாவட்டம். ஓகேங்களா? திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் பிறந்திருக்காரு. 1855 February 19 பிறந்திருப்பார். ஓகேங்களா? 1855 February 19 பிறந்திருப்பார். 1942 April 28 இயற்கை எழுதியிருப்பார். அடுத்து இவரோட ஆசிரியர் என்ன? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆசிரியருக்கு வைத்த பேர் என்ன? சாமிநாதன். இசை ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார். அதாவது இவருக்கு வந்து இசையை சொல்லிக் கொடுத்தது யாருனாக்கா சோமசுந்தர பாரதியார். நெருங்கிய நண்பராக இருந்தவர் தியாகராய செட்டியார். இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் சேலம் ராமசாமி முதலியார். கும்பகோணம் கல்லூரி தமிழ் ஆசிரியர், சென்னை மாநில கல்லூரி தமிழ் ஆசிரியர், சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி முதல்வர், அந்த மாதிரி வந்து பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பதிப்புத்துறையின் வேந்தராகவும் இருந்திருக்காரு. முதலில் பதிப்பித்த நூல் வேணுலிங்க விலாச சிறப்பு. ஓகேங்களா? இவர் ஃபஸ்ட்டு வந்து எந்த நூலை பதிப்பித்திரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வேணுலிங்க விலாச சிறப்பு. முதலில் பதிப்பித்த காப்பியம் எதுனாக்கா சீவக சிந்தாமணி. எந்த ஆண்டு? 1887. ஓகேங்களா? இவர் ஃபஸ்ட்டு பதிப்பித்த நூல் எது? வேணுலிங்க விலாச சிறப்பு. முதலாக பதிப்பித்த காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. இவர் பதிப்பித்த பிற நூல்கள்னாலே 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள்லாம் வந்துடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 5 பெருங்காப்பியங்களில் மணிமேகலை வந்துடும், சிலப்பதிகாரம் வந்துடும், சீவக சிந்தாமணி வந்துடும். அடுத்தது பெருங்கதை, புறப்பொருள் வெண்பா மாலை, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் உரை,
திருக்காலத்திரு புராணம், திரு ஆலவாய் உடையார், திருவிளையாடற் புராணம், குமரகுருபர் பிரபந்தத்திட்டு இதெல்லாம் பதிப்பித்திருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை நூல் பதிப்பித்திருக்காரு அப்படின்னாக்கா 87 நூல்கள். ஓகேங்களா, நம்ம வந்து 80 நூல்கள் பதிப்பித்திரும் பார்த்தோம். ஸோ வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் வந்து பதிப்பித்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது இவர் எழுதிய உரைநடை நூல்கள் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. என் சரித்திரம் அப்படின்ற உரைநடை நூல் எழுதியிருக்காரு. அடுத்தது இவருடைய கவிதை நூல்கள் பாருங்கள். கயற்கண்ணி மாலை, தமிழ்ப்பா மஞ்சரி. சரிங்களா. இவருக்கு வந்து என்னென்ன பட்டங்கள் இருக்குன்னு பாருங்கள். தமிழ் தாத்தா அப்படின்ற மாதிரி அன்பால் அழைக்கப்பட்டவர். அதாவது தமிழ் அன்பர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இவர் தமிழ் தாத்தா அப்படி சொல்லியிருப்பாங்க. இவருக்கு வந்து மகோ பாத்தியாய அப்படின்ற பட்டம் இருக்கும் பார்த்தோமா, அந்த பட்டம் கொடுத்தது வந்து சென்னை கவர்மெண்ட் தான். 1906 கொடுத்துருக்காங்க. அப்போ மகோ பாத்தியாய என்ற பட்டம் வந்து 1906 வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து திராவிட வித்யா பூஷணம் இதை கொடுத்தது யார் அப்படின்னாக்கா பாரத தர்ம மகா மண்டலத்தார் 1917 கொடுத்துருக்காங்க. அடுத்து தாக்ஷணாத்திய கலாநிதி என்ற பட்டம் பெற்றான்னு பார்த்தோமா, இது வந்து சங்கராச்சாரியார் கொடுத்துருக்காரு. 1925 கொடுத்துருக்காரு. அடுத்து டாக்டர் பட்டம் கொடுத்தது வந்து சென்னை பல்கலைக்கழகம். டாக்டர் பட்டம் எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது? 1932 கொடுக்கப்பட்டது. தம் வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர் தியாகராஜ விலாசம். ஓகேங்களா. ஏன்னா அவரோட நண்பர் என்ன? அவர் நண்பருடைய பெயர் வந்து தியாகராஜ செட்டியாரா. ஓகேங்களா. அவருடைய வீட்டிற்கு ஓகேங்களா தம் வீட்டிற்கு நண்பனின் பெயரை வைத்தவராக இந்த தியாகராஜ விலாசம். ஓகேங்களா. அதாவது ஊவேசா வந்து வச்சிருக்கார். ஓகேங்களா. ஊவேசா தன் வீட்டிற்கு தன் நண்பனின் பெயரான தியாகராஜன் அப்படின்ற பெயரை வந்து வச்சிருக்காரு. தியாகராஜ விலாசம் சொல்லிட்டு. அடுத்து பாரதியார் வந்து இவரை பற்றி என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. குடந்தை நகர் கலைஞர் கோவே, பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வரியும், காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே அப்படி சொல்லிட்டு பாரதியார் வந்து ஊவேசாவை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்காரு. ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு, ஊவேசா காப்பிய பதிப்புகள் அப்படின்ற மாதிரி காசிராஜன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது இவருடைய நூலகம் எங்கே இருக்குது? திருவான்மையூரில் இருக்குது. எந்த ஆண்டு? 1942. அவ்வளோதான் நமக்கு ஊவேசா பற்றி கண்டென்ட்டு. ஓகேங்களா. அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரை பற்றி என்ன இருக்கு பாருங்கள். 1901 பிறந்து 1980 இயற்கை எதிர்பாருங்களா. தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடியாக இருந்திருக்காரு. அடுத்தது இவருடைய ஆசிரியர் யாருன்னு அப்படின்னாக்கா அகத்தியலிங்கம் பொற்கோ. அதாவது அகத்தியலிங்கம் பொற்கோ போன்ற அறிஞர்களுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு. சரிங்களா. இவருடைய மாணவர்களாக அகத்தியலிங்கம் பொற்கோ இவங்களாம் இருந்திருக்காங்க. இவருடைய சிறந்த ஆய்வு நூல் எது அப்படின்னாக்கா காணல் வரி யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சிறந்த மொழி நூல் எது அப்படின்னாக்கா தமிழ் மொழி வரலாறு. சிறந்த மொழி நூல் தமிழ் மொழி வரலாறு. அவ்வளோதான் இவரை பற்றி கண்டென்ட்டு. பிற நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடிமக்கள் காப்பியம், பிறந்தது எப்படியோ, தமிழா நினைத்துப்பார், சமண தமிழ் இலக்கியம், குசேலர் போன்ற நூல்களை இயற்றியவராக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உள்ளார். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதுதான் நமக்கு அவுட் புக்கில் உள்ள கண்டென்ட், அவுட் சோர்ஸில் உள்ள கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. இப்போ ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட்டில் அவுட் சோர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் இப்போ படிச்சிட்டிங்க. இது 3த்தையும் படிச்சிட்டிங்க. இப்போது நாம் எப்படி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்கான்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே. இங்கே பாருங்கள். ஊவேசா. ஓகேங்களா. உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்திலே நருந்தேனை பொய்த்தவராக அயோத்தியாச பண்டிதர். இது வேண்டாம், இது இல்லை. அதாவது 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னாக்கா குறிஞ்சிப்பாட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த குறிஞ்சிப்பாட்டில் வந்து மொத்தம் 99 பூக்களோட பெயர் இருக்கும். அதில் வந்து 96 பூக்களோட பெயர்கள் இருந்துச்சு. 3 பேர் தெரியலன்றதுக்காக திரும்பவும் வந்து ஊராக போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு அந்த 3 பேர் அவர் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பார். 99 வகையான பூக்களின் பெயர் இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்கள் உள்ளன? 99. ஊவேசாவின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஊவேசா வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தொடராக வந்த இதழ் என்ன? ஆனந்த விகடன். ஓகேங்களா. ஆனந்த விகடன் என்ற இதழில் தான் தொடராக வெளிவந்திருக்கும். அடுத்தது பாருங்கள். நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படி சொல்லிட்டு ஊவேசாவுடைய ஆசிரியர்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் சொல்லியிருப்பார். ஆனந்த விகடன் என்ற இதழில் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? ஊவே சாமிநாதர். இவருக்கு அதாவது சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார்? ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார் அப்படின்னாக்கா சூலியன் வின்சோன் மற்றும் ஜி போப். ஓகேங்களா.
ஜியு போப் மற்றும் சூலியன் வின்சோன் இவங்க தான் பாராட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. திரிசரபுரம் மீனாட்சி 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியிருக்கார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலைமானவர் மகாவித்வான் மீனாட்சி. ஆக்சுவலி இது தவறான ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா தமிழ் தாத்தா யார்? உவேசா. இவருடைய தலை மாணவர் கிடையாது. ஓகேங்களா? இவருடைய ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேப்போ மீனாட்சி சுந்தரனார், உவேசா இலக்குனர் இவங்களை பற்றி கண்டென்ட்டு. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உவேசாவோட ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் சொல்லியிருப்பார். மகாவித்வான் பற்றி டீட்டெயில் இது. ஓகே. அடுத்தது உவேசாவுடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? அடுத்தது நோய்க்கு மருந்து இலக்கியம், அதுதான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. சேக்கிழார். ஓகே, இதெல்லாம் எதுவுமே இல்லை. தேப்போ மீனாட்சி சுந்தரம் பற்றி கண்டென்ட் பாருங்கள். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவராக இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உள்ளார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? 99 வகையான பூக்களின் பெயர் இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் நூல் எத்தனை வகையான பூக்கள் பெயர் உள்ளது? 99. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? உவே சாமிநாதன். உவேசா பதிப்பித்த நூல். அவர் பிள்ளைத்தமிழ் பதிப்பிக்கலை. ஓகேங்களா? ஸோ உலா 9, பரணி 2ன்னு பார்த்தோம். கோவை என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவர் பதிப்பித்திருக்காரு. அடுத்தது உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேல்நாட்டில் யார் அப்படின்னாக்கா சூலியன் வின்சோன், அப்புறம் ஜியு போப் இவங்களாம் பாராட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம். உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன். சாமிநாதன் என்று ஆசிரியர் பெயரிடப்பட்டவர் யார்? உவேசா. சாமிநாதன் என்று ஆசிரியர் பெயரிடப்பட்டிருக்காரு. சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யார்? உவேசா. சூலியன் வின்சோன் என்ற வெளிநாட்டு அறிஞரால் பாராட்டப்பட்ட தமிழறிஞராக உவேசா உள்ளார். யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவராக உள்ளவர் தான் உவே சாமிநாத ஐயர். தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இதுதான் அதனுடைய விரிவாக்கமாகும். உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். நடுவண் அரசு உவேசா அவரின் தமிழ் தொண்டை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? உவே சாமிநாதர். 10 பாட்டில் 10 நூலையுமே அதை வெளியிட்டிருப்பாரு, 8 தொகையில் 8 நூலுமே வெளியிட்டிருப்பாரு. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார்? உவே சாமிநாதர். அடுத்தது பாருங்க. முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்ற மாதிரி உவேசா சொல்லியிருப்பாரு. இல்லை வித்யாபியாசம் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வித்யானா கல்வி, பியாசம்னா பயிற்சி. ஓகேங்களா? வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. ஓகே. அடுத்தது பாருங்க. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? உவேசா. எந்த ஆண்டு பதிப்பித்தார்? 1894 பதிப்பித்திருக்காரு. உவேசா பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சரியான தொடர் பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். கரெக்டு தான். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். கரெக்டு தான். உவேசா 3ஆம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர். ஓகேங்களா? அப்படின்றது இல்லை. இது 2 தான் கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து இலக்குனர் பற்றி பாருங்கள். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? சி இலக்குனர். தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னாக்கா சி இலக்குனர் அவர்கள். தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலாக பதிப்பித்தவர் யார்? உவே சாமிநாதர். பார்த்தோமா? தமிழ் விடு தூது 1930 உவேசா பதிப்பித்திருப்பாரு. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார்? உவேசா. தமிழ் தாத்தா உவேசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு புரிதல் வந்துருச்சிங்களா? ஸோ நம்ம இங்கே பார்த்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு அங்கே கொஸ்டினாக வந்துருச்சு. நோட் பண்ணிங்களா? உவேசா, தமிழ் தாத்தா, என் சரிதம், ஆனந்த விகடன். ஓகேங்களா? அடுத்தது தமிழ் விடு தூது 1930, நூலகம் 32, உத்தமதானபுரத்தில் பிறந்தார். அதாவது உத்தமதானபுரம் வேங்கட சுப்பின் மகனா சாமிநாதன். இதெல்லாமே நம்ம டீட்டெயில் பார்த்துருந்தோமா? ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாயிடுச்சிங்களா?
இப்போ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாமா? ஓகே, நம்ம இப்போ டெஸ்ட் எழுதலாம், வாங்க பார்க்கலாம். உவேசா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இலக்குனர். உவேசா எப்போ பிறந்தார்? 1855 February 19. சரி, ஓகே. உவேசாவிற்கு தமிழ் கற்றுத்தந்த ஆசிரியர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். உவேசாவிற்கு தமிழ் கற்றுத்தந்த ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். உவேசா பதிப்பித்த முதல் நூலின் பெயர் என்ன? வேணுலிங்க விலாச சிறப்பு. பார்த்தோமா? உவேசா அவர்கள் பதிப்பித்த முதல் நூலின் பெயர் வேணுலிங்க விலாச சிறப்பு. முதல் நூல் வந்து வேணுலிங்க விலாச சிறப்பு. முதல் காப்பியம் அப்படின்னாக்கா சீவக சிந்தாமணி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் உவேசா, அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குனர் பற்றி நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பார்த்துனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஓகே, நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த கண்டென்ட்டு, அவுட் சோர்ஸில் படித்த கண்டென்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? டெஸ்ட் எழுதுறப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆமாம் இதை நம்ம படித்தோம். இப்போது இது நம்ம அந்த இந்த கண்டென்ட்டை நம்ம புக்கில் பார்த்தப்ப இது வந்து உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம டெஸ்ட்டாக வந்து எழுதுகிறப்ப ஆமாம்ல இந்த வார்த்தையை பார்த்தோம்ல அப்படின்னு ஞாபகம் வருதுங்களா? ஸோ அதனால் ஒரு டைமாவது இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துருங்க. உவேசா பதிப்பித்த முதல் நூல் என்ன அப்படின்னாக்கா வேணுலிங்க விலாச சிறப்பு. முதல் காப்பியம் அப்படின்னாக்கா சீவக சிந்தாமணி. உவேசா மறைந்த இடம் எது? உவேசா எங்கு மறைந்தார் அப்படின்னாக்கா திருக்கழுகுன்றம். சரிங்களா? உவேசா மறைந்த இடம் திருக்கழுகுன்றம். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் படைப்புகளுள் அல்லாத நூல் எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் சுவரும் சுண்ணாம்பும் வராது. ஓகேங்களா? சுவரும் சுண்ணாம்புன்றது வராது, ஏன்னா இது யாருன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்போ இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா வள்ளுவரும் மகளிரும், அன்பு முடி, பாட்டிலே புரட்சி, இதெல்லாம் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனுடைய நூல்கள் ஆகும். தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் யாரு? சுரதா. ஓகேங்களா? சுரதாவுடைய நூல்கள் தான் நூல் தான் இது. அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் இலக்குனர் படைப்புகளுள் அல்லாத நூல் எது? புதியதும் பழையதும். ஓகேங்களா? இது மட்டும்தான் வந்து அவரது கிடையாது. மற்றபடி வந்து இலக்குவனாருடைய சுயசரிதை நூல் தான் என்ன? என் வாழ்க்கை போர். ஓகேங்களா? இலக்குவனாருடைய சுயசரிதை நூல் தான் என் வாழ்க்கை போர். அடுத்தது எழிலரசி தமிழ் கற்பிக்கும் முறை இவருடைய தான், நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் உவேசா படைப்புகள் அல்லாத நூல் எதுன்னு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் எது பார்த்தாலே தெரியுதுங்களா? என் வாழ்க்கை போர். ஏன்னா என் வாழ்க்கை போர்ன்றது இலக்குவனாருடைய சுயசரிதை நூல் ஆகும். மற்றபடி என் சரிதைன்றது உவேசாவுடைய சுயசரிதை நூல். இவருடைய மற்ற நூல்கள் பாருங்கள், நினைவு மஞ்சரி, மணிமேகலை, கதை சுருக்கம், இதெல்லாம் உவேசாவுடைய படைப்புகள் ஆகும். அடுத்தது சி இலக்குனர் படைப்புகள் அல்லாத நூல் எது? தமிழா நினைத்துப்பார். மற்றபடி வந்து எல்லாமே இவருடைய தான். தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், கர்ம வீரர் காமராஜர், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், இதெல்லாம் நம்ம வந்து அந்த அவுட் சோர்ஸில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்த கண்டென்ட்லாம் நமக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம படித்தோம். தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், கர்ம வீரர் காமராஜர், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், இது எல்லாமே யாருடையது? சி இலக்குவனருடையது. அடுத்தது பாருங்கள், உவேசா படைப்புகள் அல்லாத நூல் எது? பழந்தமிழ். மற்றபடி புதியதும் பழையதும் உவே சாமிநாதர். திருவாரூர் உலா உவே சாமிநாதர். நான் கண்டதும் கேட்டதும் உவே சாமிநாதர். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, உவேசா நினைவு இல்லம் எங்கு உள்ளது? எங்கே பார்த்தோம்? உத்தமதானபுரம். உத்தமதானபுரத்தில் தான் அவருடைய நினைவு இல்லம் இருக்குது. அடுத்தது எந்த ஆண்டு உவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் தொடங்கப்பட்டது? 1942. சி இலக்குனர் அவர்கள் பிறந்த ஊர் எது? அவர் எங்கே பிறந்தார் பார்த்தோம்? வாய்மை மேடு. ஏதோ தஞ்சாவூரில் வந்து ஏதோ ஒரு ஊர்கிட்ட பார்த்தோமா? வாய்மை மேடுன்ற ஊரில் பிறந்தார். ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூரில் வாய்மை மேடு அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். இலக்குனர் பிறந்த ஊர் வாய்மை மேடு. சி இலக்குனர் படைப்புகளுள் அல்லாத நூல் எது? மலரும் மாலையும். ஓகேங்களா? மலரும் மாலையும். மலரும் மாலையும்ன்றது இலக்குனர் கிடையாது. இது எல்லாருமே நமக்கு யாருன்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? கவிமணி வருவாருங்களா? மலரும் மாலையும் யாருன்றது சொல்லுங்கள். மற்றபடி வந்து எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, இதெல்லாமே வந்து இலக்குவனருடைய பாடல்கள். எழிலரசியில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, இதெல்லாம் வந்து இலக்குவனருடையது. அடுத்தது பாருங்க, ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை
நாடறிய செய்த பெருமை யாருக்கு சாரும்? கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை யாருக்கு தான் இருக்கு? உவே சாமிநாதர். அவர் தான் போயிட்டு புதைந்து கிடந்த எல்லாத்தையும் தேடி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இதுவாக நமக்கு அச்சித்து கொடுத்துருக்காரு. தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றவர் யாரு? நம்ம பார்த்தோமா? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைச்சிருந்திருக்கும். தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றவராக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் விளங்கினார். நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம். சி. இலக்குனர் படைப்புள் அல்லாத நூல் எது? பிறந்தது எப்படியோ. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே அவருடைய தான். வள்ளுவர் வகுத்த அரசியல் சி. இலக்குனார். பழந்தமிழ் அவர் தான். வள்ளுவர் கண்ட இல்லறம் இது எல்லாமே நாம் கவர்மெண்ட் கீழே பார்த்த நூல்கள் தான். ஓகேங்களா? ஸோ அங்கே மொத்தமாக பார்க்குறப்ப நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்காது. ஸோ இங்கே படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவர் வகுத்த அரசியல், பழந்தமிழ், வள்ளுவர் கண்ட இல்லறம் இதெல்லாமே சி. இலக்குவனார். மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றியவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றியவராக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உள்ளார். அடுத்தது பாருங்க, லட்சுமணன் என்ற யாருடைய பெயரை சாமி சிதம்பரனார் லக்குவணன் என மாற்றம் செய்தார்? சி. இலக்குவனார். பார்த்தோமா? அவருடைய பெயர் லக்ஷ்மணன் தான். ஆனால் சாமி சிதம்பரனார் என்பவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா லக்குவணன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டார். அதுதான் சி. இலக்குவனார் அப்படின்ற மாதிரி கூப்பிடவாயிடுச்சு. டாக்டர் உவேசா நூலகம் எங்கே அமைந்துள்ளது? பெசன் நகர். ஓகேங்களா? பெசன் நகரில் தான் உவேசானுடைய நூலகம் இருக்குது. ஈஸியாக இருக்குங்களா? படிச்சிட்டோமா இந்த கண்டென்ட்? நாம சி. இலக்குவனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் என்ன? லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்ற பெயரை லக்குவனார் என்று மாற்றினது யாரு? சாமி சிதம்பரனார். கீழ்கண்டவற்றுள் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் படைப்புகளுள் ஒன்று எது? தேனிப்பு. சாரி, இங்கே இருக்குது தேனிப்பு. ஓகேங்களா? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் படைப்புகள் ஒன்று எது அப்படின்னாக்கா தேனிப்பு. அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் படைப்புகளுள் அல்லாதது எது? எழிலரசி. ஓகேங்களா? இதுதான் வராது. ஓகேங்களா? ஏன்னா எழிலரசின்றது யாருடைய நூல் பார்த்தோம் நாம? ஞாபகம் வருதுங்களா? எழிலரசின்றது சி. இலக்குவனார். ஓகேங்களா? எழிலரசி என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா சி. இலக்குவனார். இவருடைய நூல் தான் எழிலரசி. சரிங்களா? ஓகே. அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் படைப்புகளுள் அல்லாத நூல் எது? பார்த்ததுமே தெரியுது, இயேசு காவியம். ஏன்னா இயேசு காவியம்லாம் யாரு? கண்ணதாசன் படிச்சிருக்கோம். அப்போது வள்ளுவரும் மகளிரும், தமிழும் பிற பண்பாடும், பாட்டிலே புரட்சி இதெல்லாம் யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். வள்ளுவரும் மகளிரும், பாட்டிலே புரட்சி, அடுத்தது தமிழும் பிற பண்பாடும் இதெல்லாம் இவருடைய நூல்கள் தான். உவேசாவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு மதிப்புறு முனைவர் பட்டம் அளித்தது? 1932. 1932 கொடுத்திருக்கு. ஆனந்த விகடனில் என் சரிதம் என்ற தலைப்பில் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? உவே சாமிநாதர். உவேசாவிற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் அல்லாதது எது? பன்மொழி புலவர். ஏன்னா பன்மொழி புலவர் அப்படி சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்? கா. அப்பாதுரையை சொல்லுவோம். பன்மொழி புலவர் கா. அப்பாதுரையார். ஓகேங்களா? ஸோ தமிழ் தாத்தா உவேசா. குடந்தை நகர் கலைஞர் பார்த்தோமா? குடந்தை நகர் கலைஞர் என்று அழைக்கப்பட்டார் உவேசா. கவர்மெண்ட்டில் பார்த்தோம். அடுத்து இவருக்கு மகாமகோ பாத்தியாய அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. தமிழ் தாத்தா உவேசா. உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. எந்த ஆண்டு? 1887. கீழ்கண்டவற்றுள் உவேசாவிற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் அல்லாதது எது? தொல்காப்பியன். ஓகேங்களா? மற்றபடி உவேசாக்கு என்னென்ன பட்டம் கொடுத்துருக்காங்க? மகாமகோபாத்தியாய, அப்புறமேட்டுக்கா சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. அப்புறம் தாக்ஷணாத்திய கலாநிதி என்ற பட்டம் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் யார்? உவே சாமிநாத ஐயர். 87 வயது வரை உவேசா தமிழுக்காகவே உழைத்தார். ஆகவே முயற்சிக்கு வயது ஒரு வரம்பு கிடையாது.
தன்னுடைய 87 வயது வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது இங்கே பாருங்கள். ஓகே, சதுரகராஜனா வீரமுனிவர். ஓகே, ஊவேசாவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஊவேசா படைப்புகள் அல்லாத நூல் எது? ஆன்சர் தமிழ் இன்பம். ஏன்னா தமிழ் இன்பம் யாரு? ராபி சேது பிள்ளை. தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை. ஓகேங்களா? திருவாரூர் உலா பார்த்தோமா? திருவாரூர் உலா ஊவேசாவுடையது. தேவை உலா அவரது. தனியூர் புராணம் இது ஊவேசாவுடையது தான். ஊவேசாவிற்கு அவர் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இட்ட பெயர் என்ன? சாமிநாதன். வேங்கட சுப்புன்றது ஊவேசாவுடைய அப்பா பேர். வேங்கட சுப்புன்றது ஊவேசாவுடைய அப்பா பேர். ஆசிரியர்கிட்ட பெயர் சாமிநாதன். சி. இலக்குவனார் அவர்களின் பெற்றோர். இலக்குவனாருடைய பெற்றோர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிங்காரவேலர், சிங்காரவேலர் ரத்தின தாச்சி. சி. இலக்குவனாரின் பெற்றோர் சிங்காரவேலர் ரத்தினத்தாச்சி. ஓகேங்களா? அடுத்து தேப்பம் மீனாட்சி சுந்தரம் பற்றி அவங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னாக்கா பொன்னுசாமி கிராமணியார். வேங்கட சுப்பையா சரஸ்வதி அம்மையார்ன்றது ஊவேசாவுடைய அப்பா அம்மா பேர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. உஸ்மானிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் சி. இலக்குவனார். உஸ்மானிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய யார் அப்படின்னாக்கா சி. இலக்குவனார் அவர்கள். ஊவேசா அவர்களின் பெற்றோர் வேங்கட சுப்பு, சரஸ்வதி அம்மாள். தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் அல்லாதது எது? இது பார்த்தாலே தெரியுதுங்களா? தமிழ் தாத்தா. ஓகேங்களா? தமிழ் தாத்தான்றது அவர் வரமாட்டார். ஏன்னா தமிழ் தாத்தா யார் அப்படின்னாக்கா ஊவேசா. தமிழ் தாத்தா அப்படின்னாக்கா ஊவேசா. ஸோ மற்றது எல்லாமே தேப்போ மீனாட்சி சுந்தரருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் ஆகும். அவர் பல்கலை செல்வர். ஓகேங்களா? பல்கலை செல்வர் என்று சிறப்பிக்கப்பட்டார். பெருந்தமிழ் மணி என்று சிறப்பிக்கப்பட்டார். பன்மொழி புலவர் என்று சிறப்பிக்கப்பட்டார். ஸோ பன்மொழி புலவர்ன்றது தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு வருது. அடுத்து கா. அப்பாதுரைக்கும் வரும். ஊவேசா படைப்புகளுள் அல்லாத நூல் எது? பிறந்தது எப்படியோ. ஓகேங்களா? ஊவேசா நூலில் மற்ற எல்லாமே நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், புதியதும் பழையதும். நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், புதியதும் பழையது எல்லாமே ஊவேசாவோட நூல்கள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் கீ தான். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். அந்த பிடிஎஃப் நல்லா மைண்டில் படித்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஊவேசா பிறந்த ஊர் எது? உத்தமதானபுரம். ஊவேசா தனது வீட்டிற்கு யாருடைய பெயரை வைத்தார்? நண்பருடைய பெயரை வைத்தார். அந்த நண்பர் பேர் என்ன? தியாகராஜர். ஓகேங்களா? ஸோ தியாகராஜர் விலாசம் அப்படி சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாருங்களா? ஓகே. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் பிறந்த ஊர் எது? சிந்தாரிப்பேட்டை. தேப்போ மீனாட்சி சுந்தரம் எங்கே பிறந்தார் பார்த்தோம்? சிந்தாரிப்பேட்டையில் பிறந்தார் பார்த்தோம். ஊவேசா எந்த ஆண்டு இறந்தார்? ஏப்ரல் 28, 1942. தமிழில் முதலில் டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? ஊவே சாமிநாதர். சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்கோம். 1932 கொடுத்துச்சு. ஊவேசா அவர்களின் ஆசிரியர் பெயர் என்ன? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது பாருங்க. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய பொழுது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய பொழுது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். அடுத்தது பாருங்க. ஊவேசா படைப்புகளுள் அல்லாத நூல் எது? ஆன்சர் வாழும் கலை வராது. மற்றது எல்லாமே ஊவேசாவுடைய படைப்புகள் தான். மத்தியார்ச்சுன மான்மியம், புத்த சரித்திரம், வித்துவான் தியாகராச செட்டியார் சரித்திரம். ஓகேங்களா? ஸோ இந்த தியாகராசன்றது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அவரோட நண்பன் பெயர். அடுத்து புத்த சரித்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியார்ச்சுன மான்மியம் இதெல்லாம் ஊவேசாவுடைய படைப்புகள். தமிழ் தேன் மலர் என்பது ஒரு டேஷ் ஆகும். அது ஒரு கவிதை தொகுப்பு. ஓகே, இதெல்லாம் ஊவேசா பற்றி கிடையாது. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க. சென்னையில் அமைந்துள்ள ஊவேசா நூல் நிலையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1942 நிறுவப்பட்டது.
தமிழ் வித்துவான் தேர்விற்குரிய முன்னிலை தேர்வு இறுதி தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தில் முதல் நபராக வெற்றி பெற்றவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பார்த்துருந்தோமா? கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துருந்தோமா? தமிழ் வித்துவான் தேர்விற்குரிய முன்னிலை தேர்வு இறுதி தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தில் முதல் நபராக வெற்றி பெற்றவராக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் விளங்குகின்றார். ஓகே, அடுத்தது பாருங்க. அவ்வளோதான் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ நாம் வந்து ஸ்கூல் புக்கு படித்தோம், கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தோம், அடுத்தது அவுட் சோர்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துட்டு இப்போ நம்ம டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? நான் கரெக்டாக தான் உங்களுக்கு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா உங்களோட ஃபீட்பேக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? சரி, ஏதாவது எங்கேயாவது சில தவறுகள் பண்ணியிருந்தா சாரி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்றதுக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆஃபீஸர்.